ஏலீம் ஏஜி சபை வழங்கும் மெய்ப்பனின் குரல். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலீம் ஏஜி சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். இந்த நாளிலும் கூட தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஒரு சூழ்நிலைகளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அவர் இயேசு பண்டிகைக்கு போயிருக்கிறார். எருசலேமிலே பண்டிகை நடக்கிறது. அந்த பண்டிகையிலே கிரேக்கர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அந்த கிரேக்கர்கள் எல்லாம் நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிலிப்பு கிட்ட போய் சொல்றாங்க. பிலிப்பு என்ன செய்கிறான், உடனடியாக அந்த கிரேக்கர்கள் எல்லாம் அந்திரேயா கிட்ட அழைச்சிட்டு போகிறான். பிலிப்பும் அந்திரேயாவும் சேர்ந்து இயேசுவிடம் அழைத்து கொண்டு போகிறார்கள். ஐயா இயேசுவே, உங்களை பார்ப்பதற்காக கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படியா, என்னை பார்க்கறதுக்கா? என்னை பார்க்க போறீங்களா? என் பிதாவினால் நான் மகிமை அடையப் போகிறேன். நான் உங்களுக்காக இந்த பூமிக்கு என் பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார். சாகுவதற்காகவே அனுப்பினார், வாழ்வதற்காக அல்ல. அந்த கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகிறதைப் போல நானும் இந்த உலகத்திலே உங்களுக்காக எல்லாருக்காகவும் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பப் போகிறேன். அதன் மூலம் என் பிதாவின் நாமம் மகிமைப்படும். அந்த சூழ்நிலைகளிலே தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கோதுமை மணியானது நிலத்திலே விதைக்கும் போது, அந்த விதையானது நிலத்துக்குள்ளே போகும்போது அது மரித்து அந்த கோதுமை மணிக்குள்ளே ஒரு ஜீவன் வந்து அது கீழே வேர் போய் மேலே அது செடியாக வளர்ந்து அந்த ஒரு விதையை விதைத்த போது அந்த ஒரு செடியில் கிட்டத்தட்ட ஒருபடி கோதுமையை அறுவடையை நாம் செய்யலாம். ஆனால் அது தனித்திருந்தால் அது பலன் கொடுக்காது. ஆனால் அது செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொன்னது போல, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு மரித்து போன சூழ்நிலைகளிலும் இருள் சூழ்ந்த சூழ்நிலைகளிலும் நாம் கடந்து போய்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காண முடியும். இங்கே நாம் பார்க்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்திலே, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு கலிகூர்தான் என்று அங்கிருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் போன்ற மனிதரிடத்திலே சொல்லுகிறார். ஆம், இந்த உலகத்திலே யோவான் சாணகன் ஒரு செத்தவனை கூட அவன் எழுப்பவில்லை. ஆனால் செத்த ஒரு தேசத்தை அவன் உயிரோடு எழுப்பினான். செத்து போன இஸ்ரேல் தேசத்தை அவன் உயிரோடு எழுப்பினான். செத்து போன பிறகுதான் ஒரு உயிர்மீட்சியை அவன் கண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான். எல்லாருக்கும் ஆசை இருக்குது. துணி வாங்கிறதுக்கு ஆசையா இருக்குது, நிலம் வாங்கிறதுக்கு ஆசையா இருக்கிறது, திருமணம் பண்ணுவதற்கு ஆசையாக இருக்கிறது, திருமணம் பண்ண பிறகு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஆசையா இருக்குது. இல்லை, அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்னாக 1 வருஷமோ 2 வருடமோ 3 வருடமோ 4 வருடமோ போகும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்த பாதையிலே கடந்து போவார்கள். 2 வீட்டு பெற்றோர்களும் சமுதாயமும் உற்றார் உறவினர்களும் இன்னும் ஒரு புழு பூச்சி கூட இல்லையா, ஒரு குழந்தை கூட இல்லையா அப்படிம்பாங்க. ஆனால் அவர்கள் மரித்து போன நிலைமையிலே பாதையை கடந்து போகிறார்கள். இருள் சூழ்ந்த பாதைகளே அந்த தம்பதிகள் கடந்து போகிறார்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான். எந்த நாள் அது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார்? ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 1 to 4 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, இருள் சூழ்ந்த குடும்பத்திலிருந்து தான் அவனை பிரித்தெடுத்தார். அந்த குடும்பம் இருள் சூழ்ந்த குடும்பம், அவனுடைய பெற்றோர் இருள் சூழ்ந்த குடும்பம். விக்கிரகங்களை உண்டு பண்ணி அதை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதை வியாபாரம் பண்ணுகிற தொழிலிலே தான் இருந்தான் இந்த ஆபிரகாமும். இருள் சூழ்ந்த தேசத்திலே
வாழ்ந்து கொண்டிருந்த அவனையும் கர்த்தர் கண்டு அழைத்தார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ மகனே என்று சொன்னார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலைப் போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். கடந்து வந்தது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கானான் தேசம் போய் சேருகிறான். அந்த சேர்ந்த பொழுது அந்த தேசத்திலே பஞ்சம், ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலை. மீண்டும் அவன் தன் மனைவியை அழைத்து கொண்டு எகிப்து தேசத்துக்கு போகிறான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பி வரும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஆகார் என்ற ஒரு பெண்மணியையும் கூட்டு கொண்டு வருகிறான் வேலைக்காக. அவன் வரும்போது 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரை பார்த்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கப்பா, வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலைப் போல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்க. ஆனால் இன்னுமே ஒன்றுமே இல்லையப்பா, ஒரு குழந்தை கூட இல்லையா ஆண்டவரே. என் வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கிறான் எலியேசர், அவனா எனக்கு பிள்ளை, அவன் எனக்கு சந்ததியை கொண்டு வருவானா? ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, உன் கர்ப்ப பிறப்பே உனக்கு சந்ததியாக இருப்பான் என்று ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்றார். ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிறான், அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்கிறான். வானத்தை அந்த அண்ணாந்து பார்த்து அந்த நட்சத்திரங்களை எல்லாம் உன்னால என்ன முடியுமா? என்ன முடியுமா? முடியாது இல்லையா? அதை போல உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு மூலமாக தான் உன் சந்ததி பிறக்கும் என்று சொல்லுகிறான். அந்த ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கு முன்பாக ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போயிருந்தது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருந்தது. பார்த்தீங்களா? இருள் சூழ்ந்த பாதையிலே அவர்கள் கடந்து போகிறார்கள். மரித்து போன நிலைமையிலே அவர்கள் கடந்து போகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே துக்கம் நிறைந்த வாழ்க்கையிலே கடந்து போகிறார்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளை இல்லை. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வரும்போது அந்த அடிமையாக அழைத்து கொண்டு வந்த அந்த பெண்மணியை ஒரு துன்மார்க்கமான ஆலோசனைக்காக அவன் செவிசாய்க்கிறான் ஆபிரகாம். இவளால நம்முடைய குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லி மனைவி ஒரு தவறான ஆலோசனையை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறான். அந்த ஆலோசனைக்கும் அவன் செவிசாய்த்து விடுகிறான். செவிசாய்த்து அந்த ஆகாரை திருமணம் பண்ணினதினாலே அவனுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து விட்டது. மரித்து போன நிலைமை வந்து விட்டது. இஸ்மவேல் பிறக்கிறான். இஸ்மவேல் பிறந்தவுடன் அந்த ஆகார் அந்த சாராளை அற்பமாக நினைக்கிறாள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே குழந்தை இல்லாமல் இருக்கிறீர்களா? பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறீர்களா? வேலை இல்லாமல் இருக்கிறீர்களா? படிப்பு வசதி இல்லாமல் இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் உங்களை அற்பமாக நினைக்கிறார்களா? கவலைப்படாதீங்க. செத்துப்போன சரீரத்துக்கு பிறகு, செத்துப்போன கர்ப்பத்துக்கு பிறகு ஆண்டவர் ஒரு உயிர் மீட்சியை கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஈசாக்கினுடைய நாளை காணுவதற்காக தான் அவன் ஆசையாய் இருந்தான். அந்த நாளை கண்டு அவன் களி கூர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஈசாக்கு தான் இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கும் இயேசுவும் ஒரு ஒற்றுமை உண்டு. இயேசு பிதாவினுடைய வாக்குத்தத்தின்படி பிறந்தவர். ஈசாக்கும் வாக்குத்தத்தின்படி பிறந்த மகன். ஈசாக்கு மரத்தை சுமந்து கொண்டு அவன் மலைக்கு செல்கிறான். இயேசுவும் மரத்தை சுமந்து கொண்டு கல்வாரி மலைக்கு செல்கிறார். ஈசாக்கும் பலிபீடத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறான், இயேசுவும் தன்னை பலிபீடத்திலே அர்ப்பணிக்கிறான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த ஈசாக்கினுடைய நாளை காண்பதற்காக அவன் ஆசையாய் இருந்தான். அதை காண்பதற்கு முன்பாக மரித்து போன நிலைமைகளுக்குள்ளே நீங்களும் நானும் போக வேண்டியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் இருள் சூழ்ந்த பாதைக்குள்ளே போக வேண்டியதாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு நாளை காண ஆசையாக இருந்தான். அதுதான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அவன் இருள் சூழ்ந்த சூழ்நிலைகளிலே, இப்படிப்பட்ட பிள்ளை இல்லாத சூழ்நிலைகளிலே, சரீரம் செத்துப்போன சூழ்நிலைகளிலே, கர்ப்பம் செத்துப்போன சூழ்நிலைகளிலே அவன் என்ன செய்தான் என்று பார்ப்போமா? ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆபிரகாமின் சரீரம் செத்து போய் இருந்தது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போய் இருந்தது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, செத்து போன சூழ்நிலைகளிலே அவனுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? அந்த சூழ்நிலைகளிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 18வது வசனம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே அவன் விசுவாசித்தான். இருள் சூழ்ந்த பாதையை
கடந்து போன பிறகு அந்த மரித்து போன சூழ்நிலைகளை கடந்து போய் இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு முன்பாக அவன் செய்த ஒரு 4 காரியங்களை இப்பொழுது உங்கள் முன்பாக வைக்கிறேன். அந்த ஆபிரகாமை போல நீங்களும் நானும் இருப்போமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஏதுவில்லாத எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நமக்கு பாதகமான சூழ்நிலைகள் வந்தும் அதை அவன் சாதகமாக்கி கொண்டான். அவன் அதை என்ன செஞ்சான்? நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீர்களா? சுகவீனமாய் இருக்கிறீர்களா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வசனம் பார்க்கும் பொழுது பவுலை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அவன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. நாட் கவுண்டிங். அந்த கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மேல் வைத்து விட்டான். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலைப் போல ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறார். ரோமர் 4:20 அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் அவன் சந்தேகப்படவில்லை. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். ரோமர் 4:21 வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் தேவனை நம்பி அவர் மகிமைப்படுத்தினான். எப்படி மகிமைப்படுத்துவீங்க? பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினாலே கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய சபைக்கு 15 வருடங்களாக குழந்தை இல்லாமல் ஒரு தம்பதி வந்தாங்க. எந்த ஒரு சூழ்நிலைகளிலே, இருள் சூழ்ந்த சூழ்நிலைகளிலே கடந்து வந்தார்கள். மரித்து போன நிலைமையிலே கடந்து வந்தார்கள். இனி எங்கள் வாழ்க்கை இவ்வளவுதானா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஏலிம் ஏஜி சபை திருச்சபைக்கு வந்தார்கள். நாங்கள் எங்களுடைய பிரேயர் ஆயில் ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவுள் என்று சொன்னார். 15 வருடமாக துக்கத்தோடும் கண்ணீரோடும் பல நிந்தைகள் அவமானத்தோடும் தங்கள் வாழ்க்கையை கடந்து வந்த அருமையான பிள்ளைகளுக்கு அந்த ஜெப எண்ணெய் நாங்கள் பிரேயர் பண்ணி, இயேசு உங்களுக்கு இந்த வருஷத்தில் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வித்து கொடுப்பார் என்று நாங்கள் சொன்னோம். அப்படியாக அவர்கள் நம்பிக்கையோடே விசுவாசித்து போனார்கள். இன்றைக்கு அருமையான ஒரு பெண் குழந்தையை அந்த தம்பதிகளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நிந்தை அவமானத்தை எல்லாம் நீக்கினார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் சாராளும் செத்து போன சூழ்நிலைகளே, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்தது, அது மிகுந்த பலனை கொடுத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த வானத்து நட்சத்திரங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியின் மணல் என்பது ஈசாக்கு, அந்த தூள் என்பது அந்த இஸ்மவேல். ஆபிரகாமுக்கு 3 குழந்தைகளில் ஒன்று இயேசு, ஒன்று ஈசாக்கு, ஒன்று இஸ்மவேல். அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 பார்க்கும்போது ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக அவர் சந்ததியிலே வந்து பிறந்தார். அந்த ஈசாக்கை பார்த்தான், கண்டு களி கூர்ந்தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடி உங்கள் மத்தியிலே ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு பிறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். மூடிய கதவு திறக்கும். முன்னேற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். மா வெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும். மா வெளிச்சம் உன்மேல் உதிக்கும். உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சரீரம் செத்து போயிருக்கலாம், கர்ப்பம் செத்து போயிருக்கலாம். அநேக குடும்பங்களிலே குழந்தை இல்லாமல் நிந்தைகள் அவமானத்தின் இருள் சூழ்ந்த பாதைகளிலே அவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையில மூடின கதவெல்லாம் திறக்கட்டும் ஆண்டவரே. மூடின கர்ப்பம் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சரீரம் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆபிரகாம் சாராளுடைய சரீரத்தை கர்ப்பத்தை உயிர்ப்பித்து ஈசாக்கை கொடுத்த தேவன் ஆண்டவரே, இந்த குடும்பத்தாருக்கு அத்தனை பேருக்கும் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் நிந்தையோடு அவமானத்தோடு இருக்கார்களோ
அவர்களுக்கு அந்த கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து தாரும். வேலைகளை உயிர்ப்பியும், பிசினஸை உயிர்ப்பியும், எல்லாவற்றிலும் உயிர் மீட்சியை கட்டளையிடும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you. Our church address: Pastor Reverend Dr. A. Gnanasekharan, Elim, AG Church, number 109, second floor, 100 feet Bypass Road, Velachery, Chennai 42. For prayer request, 98411-83487. Our Sunday service timings: Sunday morning service, first service from 6 a.m. to 8 a.m. Second service 8:30 a.m. to 10:30 a.m. Sunday evening service 6:30 p.m. to 8:30 p.m. Daily morning devotion 5:30 a.m. to 6:30 a.m.